சக்தி பெற்ற ஒவ்வொருவர்களும் அவர்களுடைய தேவையை தள்ளி அவர்களுடைய எல்லா அந்த பெருநாளுடைய தினத்தன்று அவர்களின் தேவையை தள்ளி மிச்சமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் பணக்காரர்களும் மட்டுமல்ல, ஏழையாக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அனைவர்களும் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற விடயத்தை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். வௌசியா அறிவின் வெளிச்சம் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். வௌசியா அறிவின் வெளிச்சம் ஊடாக இன்று உங்களுக்கு மத்தியில் நான் ரமலான் மாதத்தினுடைய இறுதி தருவாயில் நிறைவேற்றப்படுகின்ற உன்னதமான அமல் ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகின்ற பெருநாளின் கட்டாய தர்மமான அந்த ஜகாத்துல் ஃபித்ரை பற்றி உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என நினைக்கிறேன். ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லுகின்ற இந்த அமல் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவினாலும் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினாலும் கடமையாக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அமலாகும். அதைத்தான் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிவித்த அந்த ஹதீஸை இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ரிவாயத்தை செய்திருக்கிறார்கள். ஃபரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ரமலான அலா குல்லி நஃப்ஸின் மினல் முஸ்லிமீன். அதாவது ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லுகின்ற அந்த தர்மம், கட்டாய தர்மத்தை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு முஸ்லிமான ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கட்டாய கடமையாக்கியிருக்கிறார்கள் என்ற விடயத்தை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாம் முதலாவதாக ஜகாத்துல் ஃபித்ர் என்றால் என்ன என்பதை பார்ப்போமே என்றால், ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமல் ரமலான் மாதத்தினுடைய இறுதி நாள் சூரியன் மறைந்தது முதல் பெருநாளுடைய தினத்தன்று மனிதர்கள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் எதை மனிதர்கள் உணவாக உட்கொள்ளுகிறார்களோ அந்த உணவிலிருந்து கொடுக்கப்படுகின்ற சில வரையறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொடுக்கப்படுகின்ற ஒரு உன்னதமான கடமைதான் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லுகின்ற அந்த கடமையாகும். இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் நிறைவேற்றுவதன் காரணம் என்ன? இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் ஏன் எந்த நோக்கத்துக்காக வேண்டி நிறைவேற்ற வேண்டும் என்ற விடயத்தை தெளிவுபடுத்துகின்ற பொழுது, அதாவது ஒரு நோன்பாளி ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோட்கிறார். அவர் நோட்கக்கூடிய அந்த நோன்பிலே ஏற்படக்கூடிய சிறு சிறு தவறுகள், அவர்களுடைய சொல் ரீதியாக செயல் ரீதியாக ஏற்படக்கூடிய எல்லா தவறுகளையும் நிவர்த்தி செய்யும் முகமாக, நிவர்த்தி செய்து அந்த நோன்பாளியை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கியிருக்கிறார்கள். இரண்டாவதாக ஜகாத்துல் ஃபித்ரா கடமையாக்கப்பட்டதற்குரிய நோக்கம், அதாவது பெருநாளுடைய தினத்தன்று ஏனைய மனிதர்கள், வசதி படைத்தவர்கள், செல்வந்தர்கள் எவ்வாறு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த பெருநாளுடைய தினத்தை கொண்டாடுகிறார்களோ அதே போன்று ஏழை எளிய மக்களும் அந்த பெருநாளை கொண்டாட வேண்டும். அந்த மக்களுக்கு எல்லோரும் உணவளிக்க வேண்டும், உணவளித்து அவர்களையும் மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்ற நோக்குடன் இந்த ஜகாத்துல் ஃபித்ரா கடமையாக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக இந்த ஜகாத்துல் ஃபித்ரா கடமையாக்கப்பட்டிருப்பதற்குரிய காரணம், நோக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு இந்த ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய, அதை விலை மதிக்க முடியாத ஒரு உன்னதமான ஒரு அல்லாஹுவினுடைய நிஅமத், ஒரு அருட்கொடையாகும். எனவேதான்
அந்த மனிதன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த நோன்பை நோட்பதற்குரிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். ரமலான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் பரிபூர்ணமாக நோன்பு நோற்றுக் கொள்வதற்குரிய எல்லா வசதிகளையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்ற காரணத்தினால் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதை போன்று அந்த நிஅமத்துக்கு இந்த ஈடு செய்ய முடியாத இந்த அருட்கொடைக்கு அவன் நன்றி செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஜகாத்துல் ஃபித்ரா கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், ஃபரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தல் ஃபித்ரி துஹுரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வர்ரஃபஸி. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். காரணம், அந்த நோன்பாளி நோன்பு காலத்தில் அவரின் மூலம் ஏற்படக்கூடிய சிறு சிறு தவறுகள், செயலின் மூலம் சொல்லின் மூலம் ஏற்படக்கூடிய அந்த தவறுகளை நிவர்த்தி செய்து அந்த நோன்பாளியை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், வதுஅமத்தன் லில் மசாகீன், அதே போன்று ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டியும் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள் என்ற விடயத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவேதான் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை யார் நிறைவேற்ற வேண்டும், இந்த ஜகாத்துல் ஃபித்ர் யார் நிறைவேற்றுவது கடமை என்று சொன்னால், அதாவது பெருநாளுடைய தினத்தன்று தனக்கும் தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய மனைவி மக்கள், இவ்வாறு எல்லோருடைய செலவை கழித்து மீதமாக அவரிடத்தில் பணமோ அல்லது செல்வமோ இருக்குமே என்று சொன்னால் அந்த ஒவ்வொருவர்களும் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ரா என்று சொல்லுகின்ற இந்த உன்னதமான அமல் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்றக்கூடியவர்கள் பெரியவர்களாகத்தான் இருக்க வேண்டுமா அல்லது பருவதை அடைந்திருக்க வேண்டுமா என்றால் கிடையாது. ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவது எல்லோருக்குமாக கடமை. யார் யாருக்காக அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், சிறியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், அடிமைகள், சுதந்திரமானவர்கள், இப்படி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அனைவர்களுமே இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். அதாவது பெருநாளுடைய தினத்தன்று தன்னுடைய தேவை, தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவை போக மீதமாக அவரிடத்தில் இருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட ஒவ்வொருவர்களும் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். அதைத்தான் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், ஃபரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தல் ஃபித்ரி சாஅன் மின் தம்ரின் அவ் சாஅன் மின் ஷஈரின் அலல் அபுதி வல் ஹுர்ரி வல் தக்கரி வல் உன்சா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதாவது ஈத்தம் பழத்திலிருந்து ஒரு சாவும், அதே போன்று பால் கட்டியிலிருந்து ஒரு சாவும், அதே போன்று கோதுமலையிலிருந்து ஒரு சாவும் நிறைவேற்றும்படி அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறார்கள். ஜகாத் என்பது ஃபர்லான ஒரு கடமை. ஏனென்றால் இந்த இடத்தில் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ல் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள். எனவே ஒரு மனிதர் இந்த ஜகாத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது அவர் அந்த ஊரிலே எதை பெரும்பான்மையாக உணவாக உட்கொள்ளப்படுகிறதோ அந்த உணவிலிருந்துதான் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் சஹாபா பெருமக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் பெரும்பாலும் உணவாக உட்கொள்ளப்படக்கூடிய அந்த கோதுமை, ஈத்தம்பழம் இப்படி போன்ற பொருட்களிலிருந்துதான் அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்றினார்கள். அதே போன்று இன்று எங்களுடைய இந்த இலங்கை நாட்டிலே பிரதான உணவாக உட்கொள்ளப்படுகிறது அந்த அரிசி. எனவே அந்த அரிசியை நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ராவாக கொடுக்க வேண்டும்.
எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை ஒரு மனிதர் எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும், அதனுடைய நேரம் எப்பொழுது ஆரம்பமாகிறது என்றால், அதாவது ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்றுகின்ற நேரம் ரமலானுடைய மாதத்தினுடைய கடைசி நாள் சூரியன் மறைந்ததிலிருந்து பெருநாளுடைய தினத்தன்று மனிதர்கள் தொழுகைக்கு செல்லுகின்ற வரைக்கும் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்ற வேண்டும். அதிலும் சிறந்தது பெருநாளுடைய தொழுகைக்கு, அதாவது பெருநாளுடைய தினத்தன்று சூரியன் உதயமாகியதற்கு பிறகு பெருநாள் தொழுகைக்கு மனிதர்கள் செல்வதற்கு முன்னால் அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்றுவது மிக சிறந்ததாக இருக்கும். அதை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீஸில் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். வ அமர பிஹா அன் துஅத்திய கப்ல ஹுரூஜின் நாசி இல ஸலாத்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு ஏவினார்கள், மனிதர்கள் தொழுகைக்கு போவதற்கு முன்னால் அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நீங்கள் நிறைவேற்றுவது மிக சிறந்ததாக இருக்கும் என்ற விடயத்தை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு ஏவிருக்கிறார்கள் என்று சஹாபாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அதன் அடிப்படையில் பெருநாளுடைய இரவன்று நிறைவேற்ற முடியும். அதே போன்று பெருநாளுடைய ஓர்-இரு தினங்களுக்கு முன்னாலும் அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்ற முடியும். சஹாபா பெருமக்கள் அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை பெருநாளுடைய ஒரு நாள் இரு நாளைக்கு முதலும் அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை பெருநாள், அதாவது பிறை 28 அதே போன்று 29 ஆகிய இந்த தினங்களிலும் அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்ற முடியும். இருந்தாலும் அதிலும் சிறந்த நேரம் எதுவென்றால் பெருநாளுடைய தொழுகைக்கு மனிதர்கள் செல்லுவதற்கு முன்னால் அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்றுவது மிக சிறந்ததாக இருக்கும். அதைத்தான் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்னும் சில விடயத்தை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், இந்த ஜகாத்துல் ஃபித்ரா யாருக்காக நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால், அவர்களுக்கு பருவ வயதை அடைந்தவர்கள் மாத்திரமல்ல, சிறியவர்கள், ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்றவர்கள், நோக்காதவர்கள் அனைவருக்காகவும் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதிலும் விசேஷமாக, அதாவது நோன்பினுடைய கடைசி நாள் சூரியன் மறைவதற்கு முன்னால் ஒரு பிள்ளை பிறக்கிறது என்று சொன்னால், அந்த பிள்ளைக்காகவும் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நாங்கள் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நாங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால், ஜகாத் பெற தகுதியான அந்த 8 கூட்டத்தினர்களாக இருக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்களுக்கு, அதே போன்று ஜகாத்தை வசூலிக்க கூடியவர்களுக்கு, அதே போன்று கடன்காரர்களுக்கு, இப்படிப்பட்ட நபர்களுக்குத்தான் அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நாங்கள் கொடுக்க வேண்டும். எனவே ஒவ்வொருவருக்குமாக எந்த அளவு ஜகாத்துல் ஃபித்ராவை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிட்டிருப்பதை போன்று சாஉன் என்ற வார்த்தையை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். ஒரு சா என்று சொல்லுகிறது கிட்டத்தட்ட 2.5 கிலோ, அதாவது ஒரு நபருக்கு 2.5 கிலோ வீதம் ஒவ்வொருவருக்குமாக இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நாங்கள் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். எனவே இஸ்லாத்தினுடைய மிக பெருநாளுடைய தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு முஸ்லிம்களினாலும் நிறைவேற்றப்படுகின்ற உன்னதமான அமல்தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ரா. எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நாங்கள் நிறைவேற்றி அதனுடைய பலனை நாங்கள் முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ரா ஒவ்வொருவர்களும், சக்தி பெற்ற ஒவ்வொருவர்களும் அவர்களுடைய தேவையை தள்ளி, அவர்களுடைய அந்த பெருநாளுடைய தினத்தன்று அவர்களின் தேவையை தள்ளி மிச்சமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும், பணக்காரர்களும் மட்டுமல்ல, ஏழையாக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அனைவர்களும் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற விடயத்தை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நாங்கள் உரிய நேரத்திலே அதை நிறைவேற்றி அதனுடைய பரிபூர்ணமான அந்த நன்மையை அடைந்து அதனுடைய சிறப்பை பெற்ற நல்லடியார்களின் கூட்டத்தில் எம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.